Hello everyone, welcome to my channel Kitchen Craze. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான vlog. நேற்று நீங்கள் எல்லாருமே தமிழ் நியூ இயரை நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பரிமாறி அந்த சந்தோஷமாக நீங்கள் நேற்று கொண்டாடியிருப்பீங்க. நான் நேற்று எது ஸ்பெஷல் டிஷ் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஸ்பெஷலாக என்ன நேற்று செஞ்சோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் எதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நாங்கள் என்னைக்காவது ஏதாவது அப்பப்போ ஏதாவது நிறையா ரெசிபீஸ் பண்ணோன்னா அதை நாங்கள் இப்படி vlog-ஆக போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் உக்கரை உக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு செட்டிநாடு ரெசிபி. அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் 1 கப் பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய்யில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது லைட்டாக கொஞ்சம் ரொம்பலாம் வறுக்க தேவையில்ல, லைட்டாக வறுத்தா போதும். வறுத்த உடனே 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். அந்த ஆவியெல்லாம் நல்லா ஆவியிலேயே நல்லா வேகிற அளவுக்கு அந்த குக்கரில் வச்சு நல்லா அதுக்கப்புறம் வெயிட் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு பாசிப்பருப்பு வெந்திருக்கணும், ஆனால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதாவது இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அங்கங்கே அந்த பாசிப்பருப்பு கடிக்கிற ஃபீல் நமக்கு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்து அதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி இல்லைனா ஒரு 1/2 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும், பாகு மாதிரிலாம் காய்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் 1 கப் ரவை இன்னொரு பேனில் நெய்யில் அதே மாதிரி 1 கப் ரவை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் கிளறி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த பேனில் எதுவும் ஒட்டாமல் நல்லா ஒரு மாவு கன்சிஸ்டன்சி மாதிரி அப்படியே உருண்டு திரண்டு வரும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட்டியாகி வந்துடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும்போது அந்த பேனில் எதுவுமே ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா ரெண்டுமே நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. போக போக அது நல்லா கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும், போக போக நல்லா கட்டியாகி வந்துடும். இதுக்கு கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு செட்டிநாடு ரெசிபி, திருப்பூர் அந்த மாதிரி அந்த சைடில் செய்கிற ஒரு டிஷ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப எம்மியான ஸ்வீட்டும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு அந்த மாதிரி பிடிக்கும்ல, பாசிப்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு பாயாசம் இந்த மாதிரி டேஸ்ட்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா, அவங்க இந்த ஸ்வீட்டை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நல்லா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நெய், கடைசியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு
நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி எடுத்துட்டு நம்ம அழகாக ஒரு சர்விங் பவுலில் வந்து நம்ம மாற்றிடலாம். மாற்றினா சூப்பரான அருமையான ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப அருமையாக இருந்தது. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஒரு டேட்ஸ் மில்க் ஷேக் பண்ணோம். இது ரொம்ப சிம்பிள் தான், பட் ஆனால் ரொம்ப எம்மியான மில்க் ஷேக். யாரும் வந்தால் நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் வந்தால் நம்ம எல்லாேருக்கும் தர முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் வந்து இது ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய பேருக்கே நம்ம தர முடியும். பார்த்திங்களா, நான் எடுத்தது 1 கப்பு டேட்ஸு, கொட்டையெல்லாம் நீக்கிட்டு ஒரு 10 பாதாமை வந்து தண்ணியில் ஊற போட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பால் எடுத்திருக்கேன். பால் இதுக்கு வந்து 2 கப் பால் தான் ஊற்றினேன். ஊற்றி நல்லா அது கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்த உடனே அதை எடுத்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இது அழகாக கட்டியான பேஸ்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு சின்ன கப் பாலுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அழகான ஒரு சின்ன கப் இல்லை மீடியம் சைஸ் லார்ஜ் கப் கூட ஒரு மீடியம் சைஸ்க்கு பால் ஊற்றி எடுத்திங்கன்னா ஒரு ஆளுக்கு அழகாக வந்து டேட்ஸ் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் அந்த மாதிரி பேஸ்ட் வந்து நல்லா திக்காக நிறையவே கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கெல்லாம் ஃபேவரேட்டாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு டோரா கேக் பண்ணலாம் பிஸ்கெட் வச்சுன்னு சொல்லி டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டை வச்சு சும்மா டோரா கேக் பண்ணோம். அதில் என்னென்னா ஒரு 20 ருபீஸ் பேக் அந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு 1/4 கப் பால் ஊற்றிட்டு அதை அரைச்சி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி பேஸ்ட் வந்துடும். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். இதுதான் நம்மளுக்கு வந்து பேன் கேக் செய்கிறதுக்கான பேட்டர். கிட்ஸ்க்கு ஏதாவது நம்ம வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் பிடிக்கும் இல்லையா, அதனால் பண்ணது. அதுக்கப்புறம் அதில் உள்ளே இருக்க க்ரீமெல்லாம் தனியாக எடுத்து அதை சும்மா இந்த மாதிரி நசுக்கி வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பாலை ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிஸ்கெட்லாம் வச்சு அதை வந்து இப்படி பேன் கேக் மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கணும். சும்மா ஒரு நான்ஸ்டிக் பேனில் எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட்டு அந்த மாவை ஊற்றி அது நல்லா அந்த மேலோட்டமாக வெந்த உடனே இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அழகாக பேன் கேக் சூப்பராக வரும். இந்த மாதிரி அந்த மாவுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேன் கேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த பேன் கேக்ஸே ரொம்ப சாதாரணமாக விருப்பப்பட்டு தனியாகவே சாப்பிட்ருவாங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி பேன் கேக்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்ச பிறகு அந்த க்ரீமில் லைட்டாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி நடுவில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. இது நான் வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். ஏன்னா கட் பண்ணும்போது அப்படி ஒழுகி வரும். அது ரொம்ப எம்மியாக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டாக ஆசைப்பட்டாங்க. அதனால் அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 இதுக்குள்ளே அந்த க்ரீமை வச்சு நீங்கள் சைடில் நல்லா டைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக வந்துடும். அது இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேக்குள்ளேருந்து ஒரு பால் ஒழுகி வர மாதிரி ஒரு க்ரீம் ஒழுகி வர மாதிரி சூப்பராக இருந்தது. எல்லா கிட்ஸுமே ரொம்ப ஃபேவரேட்டாக ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை நல்ல ஒரு வெல்கம் பண்ணிங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பித்தோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ரெசிபீஸ்லாம் பார்க்குறீங்க. இனிமேல் வரும் ரெசிபீஸ் எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.